3 நாளா ஏவி போட்டிருக்காங்க. நானும் சரி சரின்னு விட்டுட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஏவி போட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஏவின்னு. அதில் திவ்யாவை காட்டவே இல்லை. சரி காட்டாட்ட பரவாயில்ல, ஏன்னா வந்து எப்படியும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதனால எங்கேருந்து அவங்கள காட்ட முடியும்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க சுத்தமாக பேபியில் இல்லவே இல்லைன்னு எல்லாரும் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில் சோஷியல் மீடியாலெல்லாம். சரி பரவாயில்லன்னு நினச்சேன். அடுத்த நாள் காமிச்சாங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா காமெடி ஏவி. ஸோ ஆஃப்கோர்ஸ் ரொம்ப காமெடி பண்ணல, பட் ஸ்டில் கொஞ்சம் இந்த காமிக் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் அதையும் காட்டல, சரி அதுவும் பரவாயில்லன்னு விட்டாச்சு. இப்போ சண்டே ஏவி தான் நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அந்த கார் டாஸ்கில் வந்து திவ்யாவுக்கும் பாருக்கும் நடந்த சண்டை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப வந்து வைரல் ஆச்சு. அதுலேருந்து கூட அவங்களால ஒரு சீன் காமிக்க முடியல. ஜஸ்ட் வினோத் அண்ணா கூட போடுற சண்டையில், வினோத் அண்ணா கூடயும் விக்ரம் கூடயும் போடுற சண்டையில் ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஃபைனலிஸ்ட்டுன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் பாரும் கமருதனும் நிறைய இந்த ஷோ ஃபுல்லாக அவங்க இது பண்ணியிருக்காங்க, அவங்கள நிறைய காமிக்கிறாங்க, ஓகே. பட் ஸ்டில் கொஞ்சம் ஃபைனலிஸ்ட்னால் கொஞ்சமாவது காமிச்சிருக்கணும். இப்போ இன்றைக்கி விக்ரம் அதிகமாக சண்டை போட்டது கிடையாது, சபரி அதிகமாக சண்டை போட்டது கிடையாது. 1-2 இது தான் வந்துச்சு. சபரி அதை பார்த்துட்டு ஐயோங்கிற மாதிரி வச்சாருச்சே அப்படின்னு அவருக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அது ஒரு நாள் கோவத்தில் நடந்தது. அவர் மூஞ்சி அப்படி ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறாரு. விக்ரமை வந்து ஃபஸ்ட் டே ஏவியில் ஃப்ரெண்ட்ஷிப் ஏவியில் நிறைய காமிச்சிருந்தாங்க. அரோராவை 2 ஏவிலையுமே ஃபஸ்ட் 2 ஏவிலையுமே நிறைய காமிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஏவிலையாச்சும் திவ்யாவை காமிச்சிருக்கலாம். இது வந்து நிஜமாவே ரொம்ப டூ மச்சாக பயாஸ்டாக பிஹேவ் பண்ணுறாங்க விஜய் டிவி. இதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சேனல் ப்ராடக்ட்டு, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு. என்ன சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிக் பாஸ் ஒருத்தர் மட்டும் தான் திவோன்னு கூப்பிட்டு இருப்பாரு, அதுவும் இப்போ விட்டாச்சு. இதெல்லாம் இந்த விஜய் சேதுபதி சாரோட பிளானோ என்னவோ தெரில. எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் என்னை பொறுத்தவரை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இவங்க என்ன பிளான் பண்ணாலும், யார் என்ன சொன்னாலும் இது கடைசி வீக் ஆகிடுச்சு, இப்போ போய் யாருமே ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க நம்ம யாருமே கிடையாது. மைண்டில் யாரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு தான் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. என்ன நெகட்டிவ், என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னு அரோரா பற்றி நெகட்டிவ் போடுறீங்களா ஓட் கம்மி. நான் சொல்லி யாருமே கேட்க போகிறது கிடையாது. நான் இப்போ ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆக்குன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சொல்கிறேன், அது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு ஃபைனலிஸ்ட் தானே, இப்போ 4 பேர் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்கன்னா எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அவங்களால ஃபைனலிஸ்ட்டு சும்மாலாம் ஆக முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 ஏவியில் 1 கூடவா திவ்யாவுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க முடியாமல் போச்சுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.